எல்லாம் சைனை வச்சு விட்டவில்லை. நான் சொல்றேன் இதை டெவலப் பண்றது நானும் அப்படித்தாங்க. இப்ப இந்த தண்ணி வெளியில மொழிகிறது என்ன சிஸ்டம்? சரி அப்படித்தான் சொல்லி நல்ல தண்ணி மினரல் வாட்டர் இந்த தண்ணி வெளியில வந்து என்ன சிஸ்டம்? நாங்க ஒரு அரை மணித்தியாலும் வந்து நிக்கிறோம் மக்கள் வாழி நம்ம என்ன மூன்று இந்த இடத்துல அம்மா இந்த இடத்துல என்ன செய்யும் எந்த குப்பை மோடி இதுல வாரத்துக்குரிய எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லை. அம்மா நீங்க கதைக்கிற கணக்கு எடுக்கலாமா? வாங்கம்மா நீங்க அங்கால அண்ணே 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 இது நீங்க அப்படி என்னண்டு ஐயா அப்படி சொல்லு. நீங்க தண்ணியை விட்டு அடிச்சு நூக்கு போகணும், பெரிய விடக்கூடாது. ஐயா நூக்குற விடுங்க. எரியுது ஐயா, அதை கேளுங்க. எரியுது அம்மா இங்க 40 இந்த படிவாக்கணும். இங்க 40 மாறன் அண்ணா பாருங்க. இங்க 40 தங்கச்சி பாருங்க கொஞ்சம் பாருங்க. 40 பணியாளர் இருக்கணுமா? எங்க வேலை செய்யணும்? எங்க வேலை செய்ய வேண்டிய வாங்கலங்க வாங்கலங்க. எங்க வேலை செய்யணும்? எங்க வேலை செய்யணும்? தண்ணி வருதா? இதால தண்ணி வருது. பிள்ளைக்கு இது கழிவு தண்ணியா இல்லை குளமா? இது இந்த கழிவு தண்ணி சம்பவம் அவ்வளவு பேருக்கு நீங்க இன்னைக்கு வேலை நிப்பாட்டி விடுங்க. வேலை செய்ய காண இல்லையா? வாசத்துக்கு இந்த வாசம் சரியான பாருங்க. ஏற்றுக்கொள்ள எழுதுமா கொஞ்சம் அதெல்லாம் கொத்திர கழிவா இது கூட்டுறத தவிர ஒரு வழியே இல்லை. என்னண்ணா என்ன சொல்றீங்கண்ணே? மக்கள் இல்ல நாங்க சொல்றோமா? நான் சுத்தி அங்க வர சுத்தி இங்க அண்ணன் இங்க வரும். அந்த இல்ல அப்படி அங்க போகும். வாங்க போ.
இப்ப நான் சொல்றேன் உடனடியா 100 ரூபாய் தண்ணி உடனே ஊத்தலாதா அப்ப நீங்க என்ன மக்கள்கிட்ட அண்ணா நீ அக்கா 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 கொஞ்சம் சைட் சொன்னாக்கல காய்கள் கழுவு இந்த பில்டர் வேற இப்ப நீங்க சொல்றீங்க நல்ல தண்ணி நல்ல தண்ணி அந்த பில்டர் வேற இந்த பில்டர் வேற நான் வளையிட்டு தான் வந்தேன் நீங்க கதைக்கிறார் அந்த பில்டர் எங்களுக்கு 20,000 30,000 பயன் வைக்கணும் ஒரு சிலருக்கு தண்ணி இருந்தா கூட இந்த பாரு இதுக்கு என்ன செய்யறோம் நாம அப்ப மக்களாகி நாங்க வழக்கப்பட எங்களுக்கு நீதி வழங்கி எங்களுக்கு தரப்புறீங்க எல்லாரும் சொல்லுங்க என்றாங்க பாருங்க எரிஞ்சோன்றிருக்கு பூவை அங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் பரவி எரிக்கிறாங்க அந்த பூவை அது எரியுதா இந்த சும்மா போயா இப்ப இதை பரவி போட்டால் ஊழியர்ல சரியா ஊழியர் இங்க இல்ல சனத்தை பத்தி சிந்திக்கல ஒண்ணுமே இல்ல சம்பளத்தை எடுத்துட்டு போறான் வேலை இந்த தண்ணி என்ன தண்ணி ஐயோ களி தண்ணி செய்யணும் இங்க அகல செய்யணும் நான் சொல்றேன் மீள் சுழற்சி மையத்திலே ஒரு தீ விபத்து நடந்து கொண்டு இருக்கிறது. அது உண்மை யாராலும் மறக்க இயலாது. அந்த அடிப்படையில் நாங்கள் சபை பொறுப்பெடுத்து ஒரு வருஷ காலப்பகுதிகளே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த வார நெருப்புகளை தீயை அணைச்சு முடிஞ்ச அளவு நாங்கள் கட்டுப்பாடுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த பகுதியில் வாழ்கிற மக்களின் முறைப்பாடுகளோ தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. அந்த வார அந்த முறைப்பாடு உண்மையிலே 100% ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முறைப்பாடு தொடர்ச்சியாக எரியுது. இப்போ நாங்கள் நேரில் பார்த்து கொடுத்து ஒரு சைட்டால் எரிஞ்சு கொண்டிருக்கு, ஒரு சைட்டால் புகையுது. மற்றது அந்த மக்கள்கிட்ட குடியிருப்பு சுற்றி வர உள்ள மக்கள்கிட்ட குடியிருப்புகளுக்கு அண்மையில் பார்த்த இடத்துல தொடர்ச்சியாக எரிஞ்ச நிலையும், மற்றது இந்த சில கழிவுகளை கொண்டு வேண்ட இடங்களில் உரமாக கொட்டி இருக்கணும், அதுகள் தொடர்ச்சியாக எரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ அதுக்கு நான் ஒரு மாற்று நடவடிக்கை அந்த பகுதியில் இப்போ அந்த மக்கள் கேட்டதுக்கு நாங்கள் அந்த பகுதியில் அந்த சுவரை அண்மிச்ச பகுதியிலே இனிமேல் அப்படியான கழிவுகளை கொட்டாமைக்கு இந்த இடத்துலையே ஒரு இந்த பார்வையில் ஊழியர்ன்ற பார்வைக்குரிய இடங்களில் அதில் கொட்டி அந்த இடத்துலேருந்து நீங்கள் தரம் பிரித்து மக்களுக்கு ஒரு சுகாதாரமாக ஒரு நல்ல சீரான முறையில் அவன் வாழ்க்கை நடத்த போகணுமென்ற நிலப்பாட்டில் அதிலோடு மாட்டு ஒரு திட்டத்தையில் நான் கொடுத்துட்டு போயிருக்கிறேன். மற்றது நான் ஊழியர்களோடும் கதைச்ச அவையோட இந்த அலுவலகத்தில் கதைச்சளவில் அவை நிறைய குறைபாடுகள் சொல்லியிருக்கேன். நாங்கள் எழுந்தமானதுக்கு அவர்களோடு நின்றங்கட மெம்பர்ஸ் நாங்கள் எல்லாரும் நீங்கள் பொதுமக்கள் எல்லாம் அவர்களோடும் நீங்கள் கொஞ்சம் காரசாரமான முரண்பாடுகளில் நிற்கிறீங்கள். ஆனால் இங்கே பார்க்கவே சில குறைபாடுகளை தொடர்ச்சியாக எங்களோட நிர்வாக பாதிக்கு முன் வச்சிருக்கணும். அது சம்பந்தமாக அவையில் 1-2 செய்து கொடுத்துட்டு
சில முக்கியமான தேவைகளை இந்த இப்படியான சீர்கேடுகளை ஒரு சீரான முறையில் செய்கிறதுக்கு தேவைப்பாடுகளை அவன் செய்து கொடுக்கலன்ற குற்றச்சாட்டுகளை அவன் இங்கே முன் வச்சிருக்கணும். அதுகளே நாளையிலிருந்து நாங்கள் அதை சீர் செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு இனிவரும் காலங்களில் இப்படியான இந்த சுகாதார சீர்கேடுகள் இந்த குடியிருப்பு வாழ் மக்களுக்கு ஏற்படுற இந்த ஒரு சுகாதார சீர்கேட்டோடு அவர்கள் அன்றாடம் அந்த இடத்துல வாழ முடியாத சூழ்நிலை ஏனென்றால் தொடர்ச்சியாக புகையண்டா அந்த புகையை சுவாசிக்கிறதுல எல்லாருக்கும் அங்கே மக்களில் இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகள் எல்லாம் அந்த பிள்ளைகளும் மக்களுக்கான வருகினோம். அந்த குழந்தை பிள்ளைகளுக்கும் இது கூடாத ஒரு சுவாசமாக தான் நான் எதிர்பார்க்குறேன். இனிவரும் காலங்களில் இப்படியான சீர்கேடுகளை நாங்கள் உடனடியாக கட்டுப்படுத்துறதுக்குரிய நடவடிக்கை உண்டு. இன்றைய சபையில் மராமத்து குழுவில் நாங்கள் 100 மில்லியன் காசு இந்த காக்கதீவுக்கு இப்போ ஒரு 3 மாத கூட்டங்களில் நாங்கள் எல்லாம் சபை தீர்மானங்கள் எடுத்து காசு ஒதுக்கி இது சம்பந்தமாக கேமராக்கள் என்னென்ன வேலை திட்டங்கள் லைட்ஸுகள் கேமரா ஃபில்டர் முக்கியமான ஒரு உபகரணங்கள் எல்லாம் இங்கே வேண்டி இதுக்குரிய ஒரு ஃபுல்லாக நாங்கள் ஒரு மாட்டு வழி ஒன்று செய்கிறதுக்கு அந்த இந்தியான் சபையில் அந்த காசு ஒதுக்கப்பட்ட 100 மில்லியன் காசில் அனுமதி கிடைச்சிட்டா இனி நாங்கள் இதை சரியான முறையில் சீர்திருத்தம் இந்த இடத்துல உங்களுக்கு நான் கூறிக்கொள்கிறோம்.